செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் நேற்றைய தினங்களில் இடம்பெற்ற கைதுகளும் இன்னும் சில கைதுகள் ஏன் தடுக்கப்படுகின்றன அல்லது தவிர்க்கப்படுகின்றன அல்லது திட்டமிடப்பட்ட வகையில் மூடி மறைக்கப்படுகின்றனவா என்கிறது தொடர்பான சில வினாக்களோடு தான் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம். நேற்றைய நாளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முன்னாள் கடற்படையின் தளபதியாக இருந்த நிசாந்த என்கின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர். அவர் கைது செய்யப்படுகின்ற போது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, குறித்த கைதானது 2010 ஆண்டு காலப்பகுதியில் கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த காலப்பகுதியிலே தான் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. கைதுக்கான காரணம், ஒருவர் காணாமல் செய்யப்பட்டிருக்கின்றார், அதே நேரம் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் தான் குறித்த கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையில் அந்த கைதுகள் அந்த நிவாரணம் கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட தரப்பினர் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏன் கடற்படை அதிகாரிகள் அல்லது கடற்படையின் பொறுப்பு வாய்ந்தவர்கள் இலங்கையின் கடற்பகுதியை காப்பாற்றுவது அல்லது கடற்பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, இதற்கு அப்பால் ஏன் இவர்கள் பொதுமக்களை கடத்தினார்கள், இந்த கடத்தலின் பின்னணியில் எவ்வாறான வலைப்பின்னல்கள் பின்னப்பட்டன என்பது தொடர்பில் தான் இப்போது சந்தேகம் வலுக்கின்றது. சிரேஷ்ட பத்திரிகையாளர் எக்லிகோட அவர்களுடைய கடத்தல் காணாமலாக்கல் படுதல் தொடர்பில் தற்போது நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்படை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் கூறுகின்றார், தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் அந்த குறித்த ஊடகவியலாளருடைய படுகொலை இடம்பெற்று அவரை புதைத்த இடத்தை காட்டுவேன் என்கின்றார். ஏன் கடற்படை தொடர்பட வேண்டும்? கடற்படைக்கு இதற்குள் என்ன வேலை என்பதுதான் இப்போது பார்க்கப்பட வேண்டி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை இதில் நெருக்கமாக அவதானித்து பார்த்தால், கடற்படையின் புலனாய்வு இயக்குநராக இருந்த காலத்திலேதான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. கடற்படை தளபதி நிஷாந்த் அவர்கள் கடற்படையின் புலனாய்வு இயக்குநராக இருந்திருக்கின்றார். அவ்வாறான காலப்பகுதியில் தான் இது இடம்பெற்றிருக்கின்றது. எக்லியகுடவின் கடத்தல் காணாமலாக்கப்படுதல் தொடர்பிலும் கடற்படை தொடர்படுகிறது. அடுத்த விடயம் நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. ஏன் கடற்படையால் தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பும் இடம்பெறவில்லை என்று? கடற்படையால் இடம்பெற்ற பாதிப்புகளுக்கு எண்ணிக்கையே இல்லை. நெடுந்தீவு, அதே போன்று அனலை தீவு, அதே போன்று பல படுகொலைகளின் பின்னணியில் கடற்படையினுடைய அதிகாரிகள் இருந்துள்ளமையெல்லாம் இப்போது திட்ட தெளிவாக பல ஆதாரங்கள் மூலம் வெளிப்பட்ட வண்ணமாக இருக்கின்றது. 11 மாணவர்கள் கடத்தல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகொட மற்றும் சுமித்த ரணசிங்க ஆகிய இருவரும் பொறுப்பு கூற வேண்டும் என ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் சியாமல் பெர்னாண்டோ வாக்குமூலம் ஒன்றை வழங்கினார். அந்த வாக்குமூலத்தினை அடிப்படையாக வைத்து குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களகத்தின் அதிகாரிகள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே அன்றைய காலப்பகுதி நல்லாட்சி காலப்பகுதியிலே ஒரு வழக்கினையும் தொடுத்திருந்தார்கள். அதனுடைய நீட்சியாக பார்க்கின்ற போது வசந்த கர்நாகொடவின் கீழ் சேவையாற்றிய அவரது செயலாளராக இருந்த சம்பவத்தின் சாட்சியாளர் என்று ரியல் அட்மிரல் ஷியாம் பெர்னாண்டோ தெரிவித்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி வசந்த கர்நாகொடவின் கீழ் தான் நான் பொறுப்பில் இருந்தேன், அவருடைய தனிப்பட்ட செயலாளராக இருந்தேன் என்று வசந்த கர்நாகொட மீது 5 மாணவர் உட்பட 11 பேர் கடத்தல் தொடர்பான விளக்கம் அல்லது வாக்குமூலம் குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்திலே கொடுக்கப்படுகிறது. இந்த விவகாரம் 2019 ஆண்டு காலப்பகுதியிலே மிகவும் உச்சம் தொடுகிறது. உச்சம் தொட்ட ஒரு கட்டத்திலே அந்த வசந்த கர்நாகொட அடுத்து கைது என்கின்ற நிலைக்கு செல்லுகின்றது. வசந்த கர்நாகொட இவ்வாறாக நீதிமன்றத்திலே பல வழக்குகள் நல்லாட்சி காலப்பகுதியிலே இடம்பெறுகிறது. அந்த வழக்குகளின் பின்னர் வசந்த கர்நாகொட உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற நகர்வுகளை நோக்கி நீதிமன்ற நடவடிக்கைகள் நகர்கின்ற போது அவர் கைதிலிருந்து தன்னை விலக்க கோரியும் கைதை இடைநிறுத்த கோரியும் ஒரு இடைக்கால தடை உத்தரவு நீதிமன்றத்தினூடாக பெறப்படுகிறது. அந்த இடைக்கால தடை உத்தரவு அன்று விவாதிக்கப்படுகிறது. அன்றைய காலப்பகுதியிலே பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்த திலீப் பீரிஸ் அவர்கள் கோட்டை நீதிமன்றத்திலே கோருகின்றார், அவ்வாறான நடவடிக்கை இருந்தாலும் அவரை கைது செய்யுங்கள் என்று. உயர் நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை உத்தரவு இருக்கின்ற போது அவரை கைது செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலைமையை நீதிமன்றம் கோட்டை நீதவான் நீதிமன்றம் தெளிவுபடுத்துகிறது. இந்த விவகாரம் பலத்த வாத பிரதிவாதங்களுக்கு செல்கிறது. சாட்சிகளோடு இந்த சாட்சிகள் எல்லாம் இருக்கின்றது. ஏன் இவருடைய கைதுகள் தடுக்கப்படுகின்றது? இவரை கைது செய்யுங்கள். 5 மாணவருடைய வழக்கை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் தொடர்பட்ட பல பெற்றோர் என்று நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். பலரை இன்று அவர்கள் இயல்பு நிலையில் இல்லாமல் இருக்கின்றார்கள். தங்களுடைய குழந்தைகளை இழந்திருக்கின்றார்கள். 11 பேர் கடத்தல், இவ்வாறான சாட்சிகள், அதனோடு தொடர்பட்ட ஒருவர் தான் இதில் சாட்சியாக மாறுகிறார். நல்லாட்சி காலப்பகுதியிலே இன்னும் ஒரு நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்கின்றது. கொழும்பிலே 5 மாணவர் உள்ளிட்ட 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட கடற்படையின் தளபதி மற்றும் பலருக்கு எதிராக உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும்படியாக
சட்டம் அதிபர் தபுலடி லிவேரா அவர்கள் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றார். யாரினூடாக என்று சொன்னால் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸினூடாக அந்த அறிவுறுத்தல் நீதிமன்றத்திலே வழங்கப்படுகிறது. இவர்களுக்கு எதிராக உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கூறப்படுகிறது. இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை யார் கோருவதென்றால் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் கடற்படை தளபதி ஆகியோருக்கு இந்த ஆலோசனையை வழங்குமாறும் நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது. நீங்கள் யோசிக்கலாமே, நடந்து முடிந்தவற்றை கூறுகிறோம் என்று. 2010 காலப்பகுதியிலே ஒரு இளைஞன் கடத்தி படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி ஒருவரை கைது செய்ய முடியும் என்றால் நீதிமன்றத்திலே இந்த விவகாரத்தை ஒரு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு இப்போது கைதிலிருந்து இடைக்கால தடை தான் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த வழக்கை உடனடியாக எடுக்கலாம், எக்லியகுடவினுடைய வழக்கை உடனடியாக எடுக்கலாம், அதற்கு சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்றார். சுவிட்சர்லாந்திலும் கூட இந்த 5 மாணவர் கடத்தல் 11 பேர் கடத்தலோடு வழக்கை விசாரித்த அல்லது அதனோடு தொடர்பட்ட ஒரு முக்கிய அதிகாரி இருக்கின்றார். அவரையும் அழைத்து இந்த விடயங்களை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். அதற்கு நடவடிக்கைக்கு தயாராக இருக்கின்றதா அல்லது நடவடிக்கைகளில் இருந்து இவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் தான் இப்போது வலுக்கின்றது. நாம் இப்போது குறிப்பிட்ட அந்த குறித்த வழக்கினை கையாண்டவர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணை சிரேஷ்ட அதிகாரியாகவும் போலீஸ் பரிசோதகராகவும் இருந்த நிசாந்த டி சில்வா. அவர் இப்போது சுவிட்சர்லாந்திலே அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார். ஏன் அகதி தஞ்சம் கோரினார்? இவ்வாறான வழக்குகளை நேர்மையாக நடத்தியதனால் அன்றைய காலப்பகுதியில் கோட்டாபாய ராஜபக்ச பதவியேற்றவுடன் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற நிச்சயப்பாடு அங்கு இருந்தது. அதன் அடிப்படையில் அவர் உயிர் அச்சுறுத்தலை காரணமாக வைத்து உடனடியாக நாட்டிலிருந்து வெளியேறினார். நாட்டிலிருந்து வெளியேற தவறிய சாணி அபேசேகர் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருந்தவர் சிறையிலே அடைக்கப்பட்டார் போலியான குற்றச்சாட்டு அடிப்படையில். இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் இடம்பெறுகின்ற போது பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் இடம்பெற தவறவில்லை. நீதிமன்றமும் தன்னுடைய நீதி நிலைநாட்டுவதில் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் கைதானோர் 17 பேர், 14 பேருக்கு எதிராக சட்டமாதிப திணைக்களம் 17 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். 14 பேருக்கு எதிராக சட்டமாதிப திணைக்களம் 667 குற்றச்சாட்டு பத்திரத்தை மேல் நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்கின்றது. இந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் 17 சந்தேக நபர்கள் உப்புல் பண்டாராவுக்கு நிபந்தனையான மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அவரை அரசு சாட்சியாக பயன்படுத்துகிறார்கள். அந்த வகையில் 5வது சந்தேக நபர் தம்மிக்க அவருக்கும் நிபந்தனை அடிப்படையில் மன்னிப்பு அளிப்பதற்கு சட்டம் அதிபர் திணைக்களம் உத்தரவாதம் கொடுக்கின்றது. இந்த விளக்கங்களை பார்க்கின்ற போது அன்று வசந்த கர்நாகுடவின் உத்தரவின் பேர், அதாவது கடற்படை அன்று ஒரு சித்திரவதை முகாமாக இருந்தது. யுத்தம் நிறைவடைவதற்கு முன்னரும் கடற்படை முகாம் ஒரு சித்திரவதை முகாம். அதற்கு பின்னர் கடத்தல், காணாமலாக்குதல், கப்பம் பெறுதலில் கடற்படை முகாம் தான் சிறப்பாக செயற்பட்டிருப்பது இவர்களின் வாக்குமூலத்தின் மூலம் தென்படுகிறது. வசந்த கர்நாகட தொடர்பில் இன்னும் ஒரு விடயம் அங்கு வெளிப்படுகிறது. விசேடமாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகட இச்சம்பவத்தின் பிரதான சந்தேக நபருள் ஒருவராக இருக்கின்றார். எப்படி இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கடற்படை தளபதி தொடர்படுகிறாரோ அதே போன்று வசந்த கர்நாகட அவர்கள் அவர் கொலை மற்றும் பலாத்காரமாக சிறைப்படுத்தி வைத்திருந்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அவருடைய செயலாளர் மற்றும் அந்த கால பகுதியில் இந்த விடயங்களோடு தொடர்பட்ட 17 நபர்களில் உள்ளடங்கியவர்களால் இவை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் அவரை நீதிமன்றத்தில் அழைத்து வருவதில் இடைக்கால தடை உத்தரவு பெறப்படுகிறது. இடைக்கால தடை உத்தரவு தொடர்பில் கடுமையான வாத பிரதிவாதங்களை சட்டமாதிப திணைக்களம் முன்வைக்கின்றது. நீதிமன்றமும் அதற்கான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற போது நீதவானுடைய ஒரு கூற்று இங்கு மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இன்றைய அரசு இந்த கூற்றை அல்லது இந்த சட்ட நுணுக்கத்தை பயன்படுத்தினால் மீண்டும் வசந்த கர்நாகடவை கைது செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளை சட்டமாதிப திணைக்களத்துக்கு கூடாக நகர்த்தலாம் என்று கூறப்படுகிறது. நீதவான் ரங்க திசாநாயக் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்ற விடயத்திலே மிக முக்கியமான விடயம், இதன் போது நீதவான் அவரை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடை உத்தரவு சட்டத்துக்கு உட்பட்டது எனவும் அதை உயர் நீதிமன்றம் விடுத்துள்ளதாகவும் ஞாபகப்படுத்தினார். அவருடைய கைது செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு சட்டத்துக்கு உட்பட்டது, அதனை மேற்கொண்டு செல்வதற்கு உயர் நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய சட்டத்தை அந்த அடிக்கோடிட்ட பகுதிகளை அங்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்போது இங்கு நெருக்கமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்ற பகுதி, ஒரு கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் ஒரு கடற்படை தளபதி அடங்கலான 14 பேருக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அவர்கள் இன்று நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை பெற்று கைது நடவடிக்கையில் இருந்து விதிவிலக்காகி இருக்கின்றார்கள். எனவே
கடத்தல் காணாமலாக்கப்படுதலில் ஏன் கடற்படையினர் தொடர்பட்டார்கள்? கடற்படையின் பின்னணியில் இயங்கியது என்ன? அன்றைய கால பகுதியிலே திருகோணமலையிலும் வதை முகாம் இருந்தது, ஸ்ரீலங்கா கடற்படையினுடைய முக்கியமான நிலைகளில். அப்படி பார்க்கின்ற போது கடற்படையின் சித்திரவதை முகாம்களில் எத்தனை காணாமலாக்கப்பட்ட இளைஞர்கள், யுவதிகள், அதே போன்று அப்பாவி குடும்ப தலைவர்கள், அப்பாவி தமிழர்களுடைய உடலங்கள் இருக்கின்றது. இன்று உடனடியாக வடக்கு கிழக்கில் கடற்படை தளங்கள் இருந்த இடங்களை இந்த அரசு பகுப்பாய்வு செய்யுமா, அல்லது வசந்த கர்ணாகூட அதே போன்று அங்கு முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் மீது விசாரணை நடத்துமா? அதிரப்போகின்றதா கடற்படை மீதான கைது? முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொழும்பில் இருந்த 3 போலீஸ் அதிகாரிகள் உடனடி பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புலனாய்வு துறையின் அதிகாரிகள் பலர் இப்போது பணி நீக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலர் கைது செய்யப்படுகிறார்கள். பலர் மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது கடற்படையின் பொறுப்பில் இருந்த வசந்த கர்ணாகுட மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது? அந்த வசந்த கர்ணாகுடவின் வழக்கினை செய்து அந்த வழக்கின் இறுதிக்கட்டம் வரையும் நகர்த்தி கைது வரையும் கொண்டு சென்ற நிசாந்தடி சில்வா சுவிட்சர்லாந்துக்கு தப்பிச் சென்றது அன்றைய ஆட்சியாளர்களால். அவர் கைது செய்யப்படுவார் அல்லது ஏதாவது நடந்துவிடும் என்கின்ற அச்சுறுத்தலின் அடிப்படையில். அப்படி பார்க்கின்ற போது கடற்படை அதிகாரிகள் கைதும் இனிவரப்போகின்ற கைது நடவடிக்கைகளிலும் தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதி அல்லது தமிழர்களுக்கு எதிராக வதைக்கப்பட்ட விடயங்கள் வெளிப்படுமா? இந்த கடற்படையின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள்? கடற்படையினருடன் தமிழ் ஆயுத குழுக்கள் தொடர்பட்டார்களா? திருகோணமலையில் இருந்த கடற்படை தளத்துக்குள் அன்றைய கால பகுதியில் தமிழ் ஆயுத குழுக்களும் அடைக்கலம் அடைந்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்படியாயின் நள்ளிரவு வேளையில் இடம்பெற்ற கடத்தல்களின் பின்னணியில் இந்த ஆயுத குழுக்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? அது யார் அந்த ஆயுத குழுக்கள் அல்லது கடற்படையினர் இந்த ஆயுத குழுக்களை வைத்து ஏன் இந்த நடவடிக்கையை செய்தார்கள்? இதன் பின்னணியில் ரிப்போலி பிளட்டூன் இருக்கின்றதா? இவ்வாறு பல சந்தேகங்கள் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது அதிரும் கொழும்பில் கடற்படை, அதே போன்று சிஐடி அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் என கைதுகள் நீண்டு செல்கிறது. இதில் 5 மாணவர் உட்பட 11 பேர் கடத்தலுக்கு பொறுப்பான வசந்த கர்ணாகுட மீது நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடருமா என்கின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்கின்ற தகவலோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.